ஹாய் உறவுகளே, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா மின்சார அடுப்புகளை வாங்க ஆர்வம் காட்டும் மக்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மின்சார அடுப்புகளை வாங்க ஆர்வம் காட்டும் மக்கள் அப்படின்றத தலைப்பு மட்டும் தான் இப்போ எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? நம்ம ஒரு வீட்லேயும் மிடில் ஹைன்ட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். 2 டைப்பான மக்கள் இருக்காங்க நம்மக்கிட்ட. 2 டைப்பான மக்களையும் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். சரிங்களா? ஒருத்தவங்க சொந்த வீட்டில் இருக்காங்க, ஒருத்தவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க. சொந்த வீட்டுக்காரங்க வந்து என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க வீடு அவங்க இஷ்டம் போல் இருக்கலாம். வாடகை வீட்டில் இருக்கவங்க வந்து ஹவுஸ் ஓனர் வந்து எதுக்குமே அக்செப்ட் பண்ண மாட்டார். மின்சார அடுப்புகள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்க முடிஞ்சால் வாங்குவாங்க. சரிங்களா? கேஸ் சிலிண்டர் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மின்சார அடுப்புகள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி அது யூஸ் பண்ண முடியாத நிறைய மக்கள் நம்ம சென்னையிலையோ இல்லை நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விறகடுப்பு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனர் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு வீட்லேயும் இருக்கிற ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாதாரண ஒரு பம்பு ஸ்டவ் அடித்தாலே ஹவுஸ் ஓனர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த விறகடுப்பை யூஸ் பண்ண சொன்னால் எப்படி ஒத்துப்பாங்க? இது வந்து கீழ்த்தர மக்களையும் பாதிக்குது, மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் பாதிக்குது. இதிலேருந்து என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, இல்லை நான் 3000 4000 கொடுத்து மின்சார அடுப்பு வாங்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டு பில்லு ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா. நாங்கள் ஒரு நாள் சமைச்சோம்னா ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு கரண்ட்டு பில்லே வந்துடும். அப்போது ஒரு மாதத்துக்கு அது வந்துடும், ஒரு 1000 ரூபா வந்துடும். 1. 2வது, மின்சார அடுப்பு வாங்க என்கிட்ட காசு கிடையாது. அதை எடுத்து வச்சு வேணும்னா ஒரு இலவசமாக வேணும்னா தரலாம், இந்த மாதிரி இயலாதவங்க அவங்களுக்குன்னு. ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்த சமயம் தான் பார்த்து வேணுன்றவங்களாம் வாங்கிப்பாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, யாருக்கு வாங்க முடியல அப்படின்றத சோதித்து பார்த்துட்டு அப்புறம் கொடுக்கணும். இப்போது அவங்களுக்கு வருமானம் அதெல்லாம் அதை எப்படி சோதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் அந்த சோதிக்கணும் எப்படி நினைக்கணும்னா, இப்போ ஒரு வீட்டில் ரேஷன் கார்டுக்கு 4 பேர் உறுப்பினர் இருப்பாங்க. அந்த 4 பேர் உறுப்பினருங்க 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. இந்த காலத்தில் ஒரு 20 வயசு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க. அட்லீஸ்ட் ஒரு பகுதி நேர வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது யாருமே. அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த 3000 ரூபாய் கொடுத்து ஒரு கரண்ட் அடுப்பை வாங்குறது கஷ்டம் கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள் 2 பேர்னால ஒருத்தர் தான் வேலைக்கு போகணுன்ற முடியும் எங்களால் இயலாது. வேணும்னா ஒரு கடன் வசதியாக மாசானா ஒரு 200 ரூபாய் கட்டிக்கங்க, நாங்கள் தரோன்னு வேணாலும் செய்யலாம். இல்லைன்னா எங்களை மாதிரி முடியாதவங்களுக்கு இலவசமாக கொடுக்கலாம். அடுத்தது என்னென்னா, இப்போது நாங்கள் வாடகை வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கோன்னா 2 பேராக ஷேர் பண்ணி ஒரு வேலைக்கு நாங்கள் ஒரு வேலைக்கு நீங்கள் பொதுவாக கீழே ஒரு வெட்ட வெளியில் சமைக்கலாம். இப்போ ஒரு இடம் நமக்குன்னு இருக்கும். அந்த இடத்துல வச்சு ஒரு பகுதி நேரம் நீ செய், இன்னொரு பகுதி நேரம் நான் செய்யணும். ஒரு 4 கொடுத்துனுக்குறாங்கன்னா 2 பேர் ஷேர் பண்ணி வீட்டுக்குள்ளே தானேங்க செய்ய முடியாது. ரோட்டில் வச்சு செய்யறதுக்கு எந்த ஹவுஸ் ஓனருங்க பர்மிஷன்? பக்கத்து வீட்டில் பர்மிஷன் கொடுக்கணும்லங்க. அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போய் புகை பூந்துக்கு போகுது, ரோட்டில் தானேங்க போகுது. ஓகேவா? அதனால் ரோட்டில் போகுது. ஆனால் அந்த பாதிப்பு வந்து பக்கத்தில் நெருப்போ ஒரு கரண்ட்டு பாக்ஸ் இல்லாத அளவுக்கு பார்த்து சமைச்சிக்கணும். இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் சமைக்கிறதுக்காண்டி 4 பேர் இருக்கிற குடுத்தனத்தில் 2 பேர் ஒரு வேலைக்கு 2 பேர் ஒரு வேலைக்கு சமைக்கிறதுனால எந்த பாதகமும் இல்லை. 4 பேரும் ஒரே நேரத்தில் சமைக்கணுன்னா தான் எனக்கு இட தட்டுப்பாடு வரும். இப்போ நம்ம 10க்கு 10 வீட்டில் இருக்கோன்னா அங்கே ஒரு அடுப்பு வைக்க தான் இடம் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ அங்கே விறகோ காய்கறியோ வைக்கணும்னா நமக்கு அது போதுமானது. அப்படி வச்சு இப்போ கொரோனா டைம்லாம் வந்தால் எல்லோரும் ரோட்டில் வச்சு சமைச்சு 10 பேர் 100 பேர் சாப்பிட்லையா? அந்த மாதிரி இதை செய்யலாம். இது 2. 3வது என்னென்னா, ஒரு பணக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கரண்ட் அடுப்பு அவங்களுக்கும் இப்போ இத்தனை கேஸ் தான் கிடைக்கும் அப்படின்னா அவங்களாலையும் ஒரு நாள் கொடுக்க முடியும், 2 நாள். ஆனால் கரண்ட் அடுப்பு அவங்க வீட்டில் பற்ற வைக்க முடியாமல் இருக்காது. ஒரு வேலைக்கு நமக்கு செஞ்சு ஒரு பரிமாறலாம், ஒரு உதவி செய்யலாம் இந்த தட்டுப்பாடு தீர வரைக்கும். இல்லை இதே நிரந்தரமாக ஒரு 4-5 மாதத்துக்கு தொடருதுன்னா இது அவங்க உதவி செய்கிறதுல தப்பு கிடையாது. அதுக்கேற்ற பணத்தை கூட நம்ம வாங்கிக்கலாம். கொடுத்துருங்க, எங்களுக்கு ஒரு வேளை சோறு கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம கொடுத்துறதுல தப்பு கிடையாது. இதுதான் என்னோட கருத்து. எல்லாராலையும் கரண்ட் அடுப்பு வாங்க முடியாது. கவர்மெண்ட் இலவசமாக எதோ கொடுக்குறாங்கன்னா இதை கொடுக்கலாம். மாசானா கொடுங்க. இப்போது காசு இல்லாத நேரம் இப்போ நாங்கள் அந்த 3000ன்றது எங்களுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக செலவுக்குங்க அது. அதனால் அதை நாங்கள் கொடுக்க முடியாது.
அந்த 3000 கொடுத்து நாங்கள் வாங்குறது 3000 வாங்க அப்புறம் 4000 இருக்கும் கடனாக வாங்க போனோம்னா. அதனால் கவர்மெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு 200 கட்டுங்க அப்படின்ட்டு எங்களுக்கு அந்த 200 பெரிய விஷயம் இல்லை. 1000 கொடுத்து கேஸ் வாங்குற எங்களுக்கு 200 கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? அதை வேணால் செய்யலாம். சிலிண்டர் தட்டுப்பாடு முதலமைச்சர் ஆலோசனை. சிலிண்டர் தட்டுப்பாட்டு நிலவி வரும் நிலையில் உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். சிலிண்டர் தட்டுப்பாடு ஆலோசனை நடத்தி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். வணிகர்களுடன் சந்திப்பை தொடர்ந்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். தலைமை செயலாளர், உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. சிலிண்டர் இருப்பு விநியோகம் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். மொட்டை மாடின்றது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். மொட்டை மாடின்றது மாடியும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. மாடி இல்லாதவங்க கீழே நம்மளோட இருக்க இடம், நமக்கு உரிமையான இடத்துல, அந்த இடத்துல நம்ம சமைச்சிக்கலாம் விறகு அடுப்பு வச்சு. மாடி ஏற முடியாதவங்க கீழே சமைச்சிக்கோங்க. மாடி ஏற முடியுன்றவங்க மாடியில் வச்சு சமைச்சிக்கோங்க. ஆக மொத்தம் 4 வீடோ 5 வீடோ ஒரு மாடியில் ஒரு பில்டிங்கில் ஒரு லைனில் இருக்குது அப்படின்னா அவங்கவுங்க 2 வீடாக காலையில் ஒருத்தர், மதியானம் ஒருத்தர், சாயங்காலம் ஒருத்தர் அப்படி சமைச்சிக்கலாம். இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இதுதான் சிம்பிளான வழி. இப்போ நீங்கள் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடெலாம் எப்போ தீரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிலிண்டர் தட்டுப்பாடு எப்போ தீரும்னா சண்டை எப்போ நிற்கிதோ அப்போ தானேங்க தீரும். பேச்சுவார்த்தை நடத்தணும், தீரும். ஒரு ஊரில் 2 வருஷமாக நடந்து தான் இருக்குது சண்டை. அதையே இன்னும் தீரல. இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியாது. இப்போவே அங்கங்கே முட்டை நிற்கிது, அரிசி நிற்கிதுன்னுட்ருக்காங்க. அப்புறம் பெட்ரோல் தட்டுப்பாடுன்றாங்க. இப்போ ஒன்று ஒன்றா தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக என்னென்ன எளிய முறையை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ண முடியும்ல. இப்போ கேஸுனால் கேஸை நம்பி நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது. அடுத்தது என்னன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பார்க்கணும். அந்த மாதிரி முட்டை இல்லையா, அடுத்தது என்ன பண்ணலாம்? காய்கறிகளை நம்ம எங்கே கிராமத்துங்களில் வளர்க்குறாங்களோ அங்கேருந்து நம்ம ஒரு 2 பேர் வாங்கிட்டு வரோமோ 10 பேருக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி செய்யலாம். ஏன்னா வணிகர்கள் மட்டும் வந்து அவங்களும் பெட்ரோல் செலவு பண்ணி போய் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வரணும். அதனால் ஒருத்தர் போகிறாங்களா அது ஒரு 100 பேருக்கு, ஒருத்தர் போகிறாங்களா ஒரு 1000 பேருக்கு, அப்படி ஷேர் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ இருக்க சூழ்நிலை. ஒருத்தர் உயிரை விட என்னங்க பணம் காசு முக்கியம். 10 பேர் எடுத்துன்னு வரவங்க 100 பேர் ஷேர் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த போகிற ஒருத்தர் வண்டி செலவு பண்ணின்னு போகிற அந்த பெட்ரோலுக்கு 1000 பேர் ஷேர் பண்ணிக்கின்னு வயிறார சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான். என்னோடய கருத்து இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள்.